சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நட்பு நட்புதானே பிரியமான தோழி பிரியமான தோழி பிரியமான தோழி வரம் தானம்மா. ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தம் பிரியமான தோழியே பூக்களில் பூக்களில் உதிரா பூ என்றும் நட்புதான் உயிரே. வாங்க வாங்க. முதல்ல இந்த டாக்டர் ஆதிக்கிட்ட இருந்து கட் பண்ணி விடணும். போலாமா சார்? பவித்ராவை காணோம். இப்ப கேட்டா இந்த மனுஷன் வேற கத்துவாரு. வாங்க 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 வாங்க. ஹலோ சார். வாங்க. ஹலோ மேடம். ஏன் சீதா, வேன் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கலாம்ல? எல்லாரும் ஒன்னா வந்தா தானே கல்யாணம் மாதிரி இருக்கும். இங்க என்னடானா முதல்ல 2 பேரு, அப்புறம் மாப்பிள்ள தனியா, இப்ப 4 பேருன்னு துண்டு துண்டா வரீங்க. எங்க நம்மளதான் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. ஆமாண்ணே. ஆனா சீதா, ரிசப்ஷன் நான் இஷ்டப்படுற மாதிரி தான் நடத்துவேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. சரிதானே? சரிண்ணே. சரி. சங்கவிங்க இருக்காங்க சார். சார் உங்ககிட்ட தான் கேட்கிறேன், சங்கவி எங்க இருக்காங்க? என்ன விஷயம்? சும்மா பேசுறதுக்காக தான். ஏன் நாங்க இங்க எத்தனை பேர் இருக்கோம், எங்க கிட்ட பேச எதுவும் இல்லையா? ஆதியும் சங்கவியும் பேசிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? எங்க பேசிட்டு இருக்காங்க? தோ அந்த ரூம்ல தான். இது இந்த ரூமா இல்ல எந்த ரூமா? டாக்டர் நீங்க கொஞ்சம் இருங்க. இப்பதான் ஆதி சங்கவி கிட்ட பேசுறேன்னு போனா, கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கொஞ்ச நேரம் பேசட்டுமே. நாம பேசிட்டு இருப்போம் டாக்டர். சங்கவி கிட்ட கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாவகாசமா பேசுங்க. யார் வேணான்னு சொன்னா? அவங்க 2 பேரும் பேசுறத நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதான் சொன்னேன். டாக்டர் தப்பா நினைக்காதீங்க. உடனே அவங்க 2 பேரும் முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகணும் இல்லையா, அதான் சொல்றேன். ஹாய். வாங்க அரவிந்த். ஹாய் ஆதி. என்னப்பா சங்கவி கிட்ட பேசுறேன்னு போனா அதுக்குள்ள வந்துட்ட? அரவிந்த் நீங்க கொஞ்சம் வாங்கல. ஆதி அவர் எதுக்கு கூப்பிடுற? அரவிந்த் நீங்க வாங்க, சங்கவி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா. ஓகே. சங்கவி. வாங்க அரவிந்த். ஹலோ சங்கவி, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். சரி, பவி எங்க இருக்கா? உங்க கூட வரலையா? வரவே மாட்டேன்னு இருந்துட்டால. தெரியும் இப்படித்தான் ஏதாச்சும் அவ பண்ணுவான்னு நான் கரெக்டா கெஸ் பண்ணேன். நீங்க கூப்பிட்டீங்களா? எப்படி இப்படி இல்லாம கூட்டு பாத்துறோம். ஆனா அவங்க மனசு இறங்குற மாதிரி தெரியல. நாங்க பேசுனதுல கொஞ்சம் எமோஷன் ஆனாங்க. ஆனா அவங்க முடிவுல உறுதியா இருந்தாங்க. இங்க வரதுல அவங்களுக்கு துளி கூட இஷ்டம் இல்ல, அது மட்டும் தெரிஞ்சது. அவ மனசுல ஒரு முடிவு பண்ணிட்டான்னா அவ்வளோ ஈஸியாலாம் மாத்திக்கவே மாட்டா அரவிந்த். அது தெரிஞ்சது. புரிய வைக்கிறதுக்கு நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணோம். கீர்த்தியும் தாத்தாவை கெஞ்சி பார்த்தாங்க. சீதாமா ஒரு படி மேல போய் திட்டி கூட பார்த்தாங்க. ஆனா அவங்க அசைற மாதிரியே இல்ல. கார்ல வர்றப்ப சீதாமா கால் பண்ணி சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தெரியலையேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ வராம எப்படி ஆதி? அவ வரணும்ல. அவ வருவா. என்ன நீ
அவ தான் ஈஸியா முடிவை மாத்திக்க மாட்டான்னு சொல்ற, அப்புறம் அவளே வருவான்னு சொல்ற. நம்பிக்கை தான் சங்கவி. அவ வருவான்னு என் மனசுல தோணுது. இந்த கல்யாணத்துக்கு அவ கண்டிப்பா வருவா. என்ன பேசுற ஆதி? அவ வருவான்னு நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? ரிலாக்ஸ் சங்கவி, அவ வருவா. நீ அமைதியா இரு. சரி, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் வெளியில இருக்கேன். அரவிந்த், நானும் வரேன். ஓகே. எனக்கு இந்த சூழல்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல அரவிந்த். எனக்கு நானே உண்மையா இல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் என்னையவே ஏமாத்திட்டு இருக்கேன். மனசுல எந்த உணர்ச்சியும் இல்லாத மாதிரி நடிக்கிறேன். காலம் முழுசும் இப்படியே தான் நடிச்சுட்டே இருக்கணுமா? ஆதிக்கு கல்யாணம்னு சொன்னதுல இருந்து என் மனசுல ஒரு வெறுமை. ஆனா மத்தவங்களை என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு அமைதியா இருந்துட்டேன். அவன் அன்னைக்கு எனக்கு தாலி கட்டினது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் அவனை நான் ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன்னு யோசிச்சு பார்த்தா அப்படி இல்லைன்னு இப்ப தோணுது. அவனுமே ஜானுவோட அம்மாவா மட்டும்தான் என்ன பார்த்தானா? அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியலையா அரவிந்த்? இன்னைக்கு ஆதிக்கும் சங்கவிக்கும் கல்யாணம் அரவிந்த். எனக்கு ஏதோ செய்து மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அவ்வளவுதான், எல்லாம் போச்சுங்கிற மாதிரி இருக்கு. என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவ அதை தாண்டி என் லைஃப்ல ரொம்ப ஆழமா இருந்திருக்கா. இனிமே அவன் எனக்கு இல்லைன்னு புரியுறப்பதான் ஐயோ என்னால முடியல அரவிந்த். ஒவ்வொரு நிமிஷமும் அவன் எனக்காகவே வாழ்ந்திருக்கான். அத வெளிப்படையாவும் சொல்லியிருக்கான். நான் தான் நம்மளை விட்டு அவன் எங்க போயிட போறானோன்னு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போதான் எனக்கு புரியுது. வெளியில சொல்லிக்கிற மாதிரி அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான்னா நான் ஏன் இவ்ளோ யோசிக்கணும்? நேரா ஆதி சங்கவி கல்யாணத்துக்கு போயிருக்கலாமே. அங்க போய் எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்திருக்கலாமே. கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னதெல்லாம் கல்யாணத்துல என்னால போய் நிக்க முடியாதுன்னு பயந்துகிட்டு சொன்ன வெத்த காரணம் தானே.